அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள். பெண் குழந்தை 6ஆம் வகுப்பு, ஆண் குழந்தை 8ஆம் வகுப்பு. இருவரும் ஒரே பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள். இருவரும் மாலையில் வீட்டிற்கு வந்ததும் அருகில் உள்ள டியூஷன் சென்டருக்கு சென்று படிப்பது வழக்கம். அன்றைய தினம் செல்லும் பொழுது வழியில் 2 நபர்கள் வாகனத்தை வைத்துக்கொண்டு, நாங்கள் அந்த வழியாகத்தான் செல்கின்றோம், உங்கள் தந்தைக்கு நாங்கள் நண்பர்கள், இறக்கிவிட்டு செல்கின்றோம் என்று சொன்னார்கள். 2 குழந்தைகளும் ஆவலுடன் ஏறிவிட்டார்கள். இருந்தாலும் ஒரு பயமும் கலக்கமும் மனதில் உருவாகியது. அவர்கள் பேசுவதை பார்த்து, அவர்கள் பார்ப்பதை பார்த்து மனதை குழப்பிக்கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள். இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்ததும் பாடங்களை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக தாயும் தந்தையும் அருகில் உள்ள காவல் நிலையத்தோட அலைபேசி எண், தந்தையின் அலைபேசி எண், தாயின் அலைபேசி எண் 3ஐயும் மனப்பாடம் செய்து சொல்லிவிட்டு தான் பாடங்களை படிக்க துவங்க வேண்டும் என்று சொல்வார்கள். இருவரும் தவறாமல் செய்து வந்தார்கள். அதனுடைய பலனாக இந்த பெண் குழந்தை கையில் அலைபேசி ஒன்று கொடுத்திருந்தார்கள் தாய். அந்த குழந்தை அந்த அலைபேசி எண்ணுக்கு மெசேஜ் செய்துவிட்டது. வெகு சீக்கிரத்தில் வாகனத்தில் போலீசார் வந்து இருவரையும், அந்த 2 நபர்களையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள், குழந்தைகளை கடத்தி கொண்டு வியாபாரம் செய்பவர்கள், குழந்தைகளை கடத்தி கொண்டு பணத்தை பறிப்பவர்கள் என்று அறிந்து அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்து விட்டார்கள். குழந்தைகளுக்கு பாராட்டும் செய்தார்கள். அந்த வருட பாராட்டு விழாவில் குழந்தைகளை அழைத்து அவர்களை அனைவருக்கும் அறிமுகம் செய்து, இந்த மாதிரி இருக்க வேண்டும், பெற்றவர்களும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும், விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இது உதவி செய்கின்றது அல்லவா. வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.